வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்னைக்கு ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி 1ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம் பார்க்குறோம். ஸோ இதில் ஃபைண்ட் தி ஆட்டமிசிட்டி ஆஃப் அம்மோனியான்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபார்முலா கொடுத்துருக்கனால நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆட்டமிசிட்டினா என்னென்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஒரு காம்பவுண்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம ஆட்டமிசிட்டின்னு சொல்லுவோம். இங்கே அம்மோனியாவில் நைட்ரஜன் ஒரு ஆட்டம் இருக்குது, அதே ஹைட்ரஜன் வந்து 3 ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ மொத்தம் 4 ஆட்டம்ஸ். இதை தான் நம்ம ஆட்டமிசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டமிசிட்டி ஆஃப் அமோனியா வந்து 4. இதே ஃபைண்ட் த ஆட்டமிசிட்டி ஆஃப் அசிட்டிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. அசிட்டிக் ஆசிடோட ஃபார்முலா வந்து CH3COOH. ஸோ இதோட ஆட்டமிசிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, கார்பன் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அதே ஹைட்ரஜன் 4 இருக்குது. அண்ட் ஆக்சிஜன் 2 இருக்கு. மொத்தம் 8 ஆட்டம்ஸ் இருக்கனால இதை நம்ம என்ன சொல்றோம்னா ஆட்டமிசிட்டி 8ன்னு சொல்றோம். ஸோ இதே மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ மோனோ ஆட்டமிக் மாலிக்யூல்ஸ்ல ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்கும். இதே டைனா 2 ஆட்டம் இருக்கும். ட்ரை ஆட்டமிக் மாலிக்யூல்ஸ்ல 3 அண்ட் டெட்ரால 4. பாலி ஆட்டமிக்ல 4 ஆட்டம்ஸ்க்கு மேல இருந்தா அதை பாலி ஆட்டமிக் மாலிக்யூல்னு சொல்லுவோம். ஸோ மோனோ ஆட்டமிக் மாலிக்யூல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்னா நம்ம வந்து இனர்ட் கேசஸ்ன்னு சொல்லுவோம். xenon, ஹீலியம், நியான், கிரிப்டான், இது எல்லாமே மோனோ ஆட்டமிக் மாலிக்யூல்ஸ்ல வந்துடும். இதே டை ஆட்டமிக் மாலிக்யூல்ஸ்னா ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், இது எல்லாமே டை ஆட்டமிக் மாலிக்யூல்ல வரும். அதே ட்ரை ஆட்டமிக் மாலிக்யூல்னா 3 மாலிக்யூல் இருக்கும், 3 ஆட்டம் இருக்கும். அதாவது O3னா ஆக்சிஜன் 3 ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ அதனால நம்ம ட்ரை ஆட்டமிக்னு சொல்றோம். இது வாட்டரும் ட்ரை ஆட்டமிக் மாலிக்யூல், நைட்ரஜன் டை ஆக்சைடும் ட்ரையாட்டாமிக் மாலிக்யூல், N2O வும் ட்ரையாட்டாமிக், HCN ட்ரையாட்டாமிக், SO2 ட்ரையாட்டாமிக் அண்ட் CO2 ட்ரையாட்டாமிக். ஸோ டெட்ராட்டாமிக் மாலிக்யூலுக்கு எக்ஸாம்பிள் பாஸ்பரஸ், அதுக்கப்புறம் அமோனியா, SO3. இது மூணுமே டெட்ராட்டாமிக் மாலிக்யூலுக்கு எக்ஸாம்பிள். இங்கே 4 பாஸ்பரஸ் இருக்கு, இங்கே 1 நைட்ரஜன் அண்ட் 3 ஹைட்ரஜன் இருக்கு. அதே மாதிரி இங்கே சல்ஃபர் 1 இருக்கு, ஆக்சிஜன் 3 இருக்கு. ஸோ இதெல்லாம் டெட்ராட்டாமிக் மாலிக்யூலுக்கு எக்ஸாம்பிளாக வரும். பாலியாட்டமிக் மாலிக்யூல்ஸ்னா மோர் தென் 4 ஆட்டம்ஸ் இல்லையா, அதனால இங்கே மீத்தேன் C1H4. ஸோ மொத்தம் 5, விச் இஸ் த பாலியாட்டமிக் மாலிக்யூல். அதே மாதிரி சல்ஃபர்ல 8 ஆட்டம்ஸ் இருக்கு, அப்போ அதுவும் ஒரு பாலியாட்டமிக் மாலிக்யூல். அதே மாதிரி அசிட்டிக் ஆசிட் பாலியாட்டமிக் மாலிக்யூல், அமோனியம் ஹைட்ராக்சைடும் பாலியாட்டமிக் மாலிக்யூல். இதே மாதிரி ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி 1ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணி வீடியோஸ் அப்கமிங் கிளாஸஸ்ல பார்க்கலாம்.